அன்பிற்கினியவர்களே, இனிய காலை வணக்கம். பழங்காலத்தில் ஒரு கிரேக்க தேசத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சுங்களாம். அதாவது யாரையாவது நாடு கடத்தணும்னு நினச்சாங்கன்னா எல்லாரும் அந்த மண்பாண்டத்துடைய சில்லு இருக்குது இல்லைங்களா, அதில் அவங்களுடைய பேரை எழுதி ஒரு குறிப்பிட்ட பொது இடத்துல போட்டுடுவாங்களாம். அப்படி எல்லாரும் போட்டுகிட்டே வரும்போது ஒரு கட்டத்தில் யார் பேர் அந்த சில்லில் அதிகமாக இருக்குதோ அந்த நபரை 10 ஆண்டுகள் நாடு கடத்திடுவாங்களாம். இதுதான் அங்கே இருக்கிற வழக்கம். ஒரு நாள் அப்படி அந்த ஒரு பொது இடத்துக்கு ஒரு ஆள் நின்றுட்டுருக்கிறான். அவன் கையில் ஒரு சில்லு வச்சிட்ருக்கிறான். யாருடைய பேரையாவது எழுதி அந்த இடத்துல போடணும்னு அவனுக்கு ஆசை. ஆனால் அவன் படிக்காதவன், அதனால் அவனுக்கு எழுத தெரியாது. யாராவது அந்த வழியாக போனால் அவங்கள பார்த்து எழுதி கொடுக்கலான்னு எழுதி அந்த இடத்துல போடலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறான். அப்போ ஒரு பெரியவர் வர்றாரு. அவர்கிட்ட போனால் அவர்கிட்ட அந்த மண்பாண்ட சில்லை கொடுத்து, ஐயா எனக்கு இதில் ஒரு பேர் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்குறான். சரி, யாருடைய பேரை எழுதணும்னு அவர் கேட்குறார். அதுக்கு அவன் அரிஸ்டாட்டில்னு போடுங்கன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் அந்த பெரியவருக்கு அதிர்ச்சி. ஏன்னா அவர் தான் அந்த தத்துவ மேதை அரிஸ்டாட்டில். இருந்தாலும் தான் அதுன்னு சொல்லாமல் அந்த நபர்கிட்ட, ஏப்பா அரிஸ்டாட்டில் உனக்கு என்னப்பா கெடுதல் பண்ணார், அவர் பேரை ஏன்பா எழுத சொல்கிற அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்கு அந்த நபர் சொல்கிறாரு, அவர் எனக்கு எந்த கெடுதலும் செய்யலைங்க, அவரை நான் பார்த்தது கூட இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஏன்பா அப்போ எதுக்காக அவரை நாடு கடத்த வேணும்னு நீ ஆசைப்படுற அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அவன் சொல்கிறான், அரிஸ்டாட்டிலை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, அவர் ரொம்ப நல்லவர், அவர் பெரிய அறிவாளி, அவர் ஒரு வள்ளல், பேரறிஞர், இப்படி எல்லாரும் சொல்கிறத கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு, அதனால் அவரை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னானுங்களாம். இதிலிருந்து நம்ம என்ன யோசிக்கலான்னாங்க, நம்ம நல்லவங்களாக இருக்கிறது கூட தப்பு இல்லைங்க, எந்த தொல்லையும் இல்லை தான். ஆனால் நம்மளை நல்லவன் நல்லவன்னு எல்லாரும் எப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தாங்க நமக்கு இடைஞ்சலே ஆரம்பமாகுது. எதுவுமே அளவுக்கு மீறி போகாமல் பார்த்துக்க வேண்டியதாங்க நம்ம பொறுப்பு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுதானுங்களே. நாளை சந்திப்போம் தோழமையிலே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, ஜெயாற்றை வென்றான்.